இந்த பதிவுல பாருங்க, இந்திய வரலாற்றுல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கம் என்ற தலைப்புல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யாருன்னா ஏஓ ஹியூம், அதாவது ஆலன் ஆக்டோவன் ஹியூம். இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவிக்கிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் இவர் தான், ஆலன் ஆக்டோவன் ஹியூம். அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்கிறாங்க. இது பாருங்க, ஒவ்வொரு காங்கிரஸ் மாநாடு, எந்த மாநாடு எந்த இடத்தில் நடைபெற்றது, எந்த ஆண்டு, அதன் தலைவர் யாருன்னு ஒரு டேபிள் போட்டிருக்கேன். அதை விளக்கி சொல்கிறேன் பாருங்க. 1வது மாநாடு பம்பாயில் நடைபெற்றது. வருஷம் 1885. இதன் தலைவர் WC பானர்ஜி. ஃபர்ஸ்ட் மாநாடு, காங்கிரஸ் மாநாடு. 2வது கொல்கத்தா 1886. தலைவர் தாதாபாய் நௌரோஜி. 3வது சென்னை 1887, பக்துரின் தியாப்ஜி. 4வது மாநாடு அலகாபாத்தில் 1888, ஜார்ஜ் யூல். 5வது மாநாடு பம்பாயில் 1889, வில்லியம் வெட்டர்பர்ன். இது நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ள நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பத்ரின் தியாப்ஜி என்பவர், முதல் முஸ்லீம் தலைவர். முதல் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முதல் முஸ்லீம் தலைவர். அது முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் 3வது மாநாட்டில் சென்னையில் நடைபெற்ற 1887 வருடம் நடைபெற்ற நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நடைபெற்ற 3வது மாநாட்டுக்கு தலைவராக இருந்தார். இதில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, முதல் முஸ்லீம் தலைவரை கொண்ட மாநாடு எது, அது எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா முதல் முஸ்லீம் தலைவரை கொண்ட மாநாடு பேர் பத்ருதீன் தியாப்ஜி. அது 3வது மாநாடு சென்னையில் நடைபெற்றது 1887 வருடம். இல்லைன்னா தமிழ்நாட்டில் எப்போது காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது 3வது மாநாடு சென்னையில் நடைபெற்றது 1887 சொல்லணும். 1887 ஆண்டு காங்கிரஸ் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா, சென்னையில் நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. எத்தனையாவது மாநாடுனா 3வது. இது இப்படி மாற்றி மாற்றி கேட்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் யூல், அதாவது 4வது காங்கிரஸ் மாநாடு அலகாபாத் நடைபெற்றது 1888 ஆண்டு. அதன் தலைவர் ஜார்ஜ் யூல். இந்த ஜார்ஜ் யூல் யாருன்னா, அயல்நாட்டை சேர்ந்தவர். பிற நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் யாருன்னா ஜார்ஜ் யூல். இவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். அப்போ எப்படி கேட்பாங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸுக்கு அயல்நாட்டை சேர்ந்த தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜார்ஜ் யூல். அவர் எந்த நாடுனா ஸ்காட்லாந்து. எந்த மாநாடுனா 4வது மாநாடு. எந்த இடம்னா அலகாபாத். எந்த வருடம்னா 1888. இந்த பாயிண்ட்டை, இந்த 5 மாநாடு என்பது முக்கியமானது. ஒரு டிஎன்பிசி குரூப் 4க்கு ஒரு 10 மாநாடு நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஒன்று வந்துடும். இம்பார்ட்டன்ட் சிலபஸில் கவர் ஆகிடும். அதனால் இந்த பதிவை பார்த்துங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பதிவில் மீதி இருக்கிற ஒரு 5 மாநாட்டை பற்றி பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.